ஐயா, நானும் கிராமத்திலிருந்து வந்தனால அதை சொல்றேங்க ஐயா. சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன். சாதி மதம் சமுதாயம் எல்லாம் தாண்டி மனித ஜாதி என்று வந்த பிறகு என்ன சாதிங்க, ஒரே சாதி மனித சாதி தான். ஆனா கிராமப்புறத்தில் நம்ம பிறந்துட்டோம்னா பல வேலிகளை உடைத்து தடைகளை தாண்டி தான் அந்த பையனோ பொண்ணும் மேல வர முடியும். அவங்க எந்த சமுதாயமாக இருந்தாலும் கூட சரி. எனக்கு தென்காசியிலிருந்து ஒரு இளைஞரும் நிமிர்ந்து வெளியே வந்து சென்னையில டெல்லியில நிமிர்ந்து நிற்கும் பொழுது மிகப்பெரிய பெருமை எனக்கு வரும். ஒரு புழுதி காட்டுல ஒரு விவசாய பூமியில அப்பா அம்மா ஆடு வளர்த்து மாடு வளர்த்தி கூலி வேலை செய்து படிக்க வச்சிருப்பான். அதுல அரசு பள்ளியில தட்டு தடுமாறி எங்கேயோ விழுந்து எந்திரிச்சு படிச்சு ஒரு கல்லூரியில படிச்சு அந்த நெஞ்சை முறுக்கி கொண்டு வெளியே ஒரு இளைஞனும் இளைஞரும் தென்காசி விட்டு வரும் பொழுது அதை பார்க்கும் பொழுது நான் ஆனந்தப்படுவேன். எப்படிப்பட்ட பூமியிலிருந்து வர்றாங்க. இந்த உலகத்தை யாரால் மாற்ற முடியுமோ முடியாது எனக்கு தெரியலீங்க. கிராமத்திலிருந்து வரக்கூடிய இளைஞர்களும் இளைஞர்களும் இந்த உலகத்தை மாற்றுவாங்க. காரணம், அவங்க அந்த புலிக்காட்டிலிருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு மேல வந்தவங்க. எனக்கு தென்காசி மாவட்டத்தில் அப்படிப்பட்ட இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லோரும் எல்லா சமுதாயத்திலிருந்தும் பல தடைகளை உடைத்து கிராமம் என்கின்ற தடையெல்லாம் உடைத்து இன்னைக்கு பெரிய ஆதிக்க சக்தி மனிதர்களாக வருகின்றார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஐயா ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் போன்றவர்கள் கலிபோர்னியா மாநிலத்தில் மாகாணத்தில் ஒரு பெரிய இடத்துல வாழக்கூடியவர்கள் எதுவும் வேண்டாம் என்று சொல்லி தென்காசியில வாழ்றாங்க. இன்னைக்கு பாதி நேரம் டெல்லிக்கு போனா டெல்லிக்காரங்களுக்கு தென்காசி தெரியுமோ தெரியாதோ, இந்த ஸ்ரீதர் வேம்பு என் தோட்டம் எங்கேன்னு சொல்லுங்க, அட்ரஸ் கொடுங்க. நான் சொல்லுவேன், நீங்க ஸ்ரீதர் வேம்புவை பார்க்கணும்னா முதல்ல தென்காசியினுடைய புழுதி காட்டை பார்க்கணும். தென்காசியினுடைய புழுதி காட்டை பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் வேம்புடைய தோட்டத்திற்கு சென்று அவரை பார்க்கலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு தென்காசியினுடைய உயரம் இந்திய அளவில் ஒரு படியாக உயர்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா இடத்திலும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக உன்னிப்பாக இன்னைக்கு தென்காசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். தென்காசியினுடைய வளர்ச்சி, இன்னைக்கு தென்காசியினுடைய ஆற்றல், தென்காசியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய திறன். ஆனால் அன்பு சொந்தங்களே, எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த தை திருநாளாம் இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை சத்திய வார்த்தை என்னன்னாங்க, தென்காசியில நல்ல மனிதர்களை நீங்க ஆட்சி பொறுப்புல கொண்டு வந்து உட்கார வைக்கணும். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக, உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக புழுதிக்காட்டை பார்த்தவர்களை நீங்க மிகப்பெரிய பொறுப்புல வந்து உட்கார வைக்கிற காரணம், அவர்களை பொறுத்தவரை அந்த பொறுப்பு என்பது இன்னொரு தம்பி கை கொடுத்து அந்த தம்பியை மேல தூக்குறதுக்கு தான் அவங்களுக்கு அந்த பொறுப்பு. இன்னொரு தங்கச்சி கை கொடுத்து அந்த தங்கச்சியை மேல தூக்கி விடுறதுக்கு தான் அந்த பொறுப்பு. அதுபோல் ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும் தென்காசியில கையை பிடித்து பிடித்து கிராமத்திலிருந்து தூக்கி விடும் பொழுது மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அதனால இந்த நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நன்றாக யோசனை செய்து நல்ல மனிதர்களுக்கு நீங்கள் இங்கே வாய்ப்பளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். குறிப்பாக தேசியவாத சிந்தனை இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, மண்ணை சார்ந்தவர்களுக்கு, புழுதிக்காட்டை பார்த்தவர்களுக்கு நீங்கள் அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அதே நேரத்தில் அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய வாசுதேவ நல்லூரை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்னது போல சாதாரண ஒரு ஊர் கிடையாது. ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லக்கூடிய, தினமும் பிரதிபலிக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரருடைய வடிவமாக இருக்கக்கூடிய கடவுள் இருக்கக்கூடிய ஊர். பராக்கிரம பாண்டியன் அவர்கள் 14ஆம் நூற்றாண்டுல விரிவுபடுத்தி கட்டப்பட்ட கோவில் இருக்கக்கூடிய ஊர். பண்டைய காலத்திலிருந்து ரவிவர்மன் அவருடைய மகனுடைய நோயை குணமாக்கிய சக்தி வாய்ந்த கடவுள் அர்த்தநாதீஸ்வரர் இருக்கு நம்பக்கூடிய பகுதி இருக்கக்கூடிய ஊர். புளியங்குடி எலுமிச்சைக்கு புரிசார் கோயில் என்று சொன்னீர்கள். எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு புளியங்குடிக்கு வாங்கி கொடுத்திருக்கிறோம். சமீபத்தில் என்னுடைய தோட்டத்தில் அம்மா சொன்னாங்க, கொஞ்சம் மரம் வைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது புளியங்குடியினுடைய 300 எலுமிச்சை நாத்தை கொண்டு போய் எங்களுடைய தோட்டத்தில் புளியங்குடி எலுமிச்சையை நட்டு வைத்திருக்கின்றோம். 300 மரத்தை இங்கிருந்து கொண்டு போய் நாத்தை நட்டு வைத்திருக்கின்றோம். அதை எப்பொழுதெல்லாம் பார்க்கின்றோம் அப்பொழுதெல்லாம் உங்களை பார்ப்பதாக நான் நிச்சயமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுவேன்.